அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி இந்தியாவின் ஆன்மீக குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த தினம் என்று. இந்தியாவின் ஆன்மீக குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய பிறந்த தினம் என்று. மேற்கு வங்க மாநிலம் காமார் புகூர் கிராமத்தில் பிறந்தவர் 1836. இயற்பெயர் கதாதர் சட்டோபாத்யாயா. சிறுவயதில் ஆடல் பாடல், படம் வரைவது, மண் சிலை செய்வதில் ஆர்வமாக இருந்தார். பள்ளி படிப்பில் நாட்டமில்லை. இயற்கையை ரசிப்பதும் புராணக்கதை கேட்பதும் நண்பர்களுடன் விளையாடுவதையும் அதிகம் விரும்பினார். அதே நேரம் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஞானம் கொண்டிருந்தார். தந்தை காலமானதும் தாய் மற்றும் அண்ணன்களின் பராமரிப்பில் வளர்கிறார். நண்பர்களுடன் சேர்ந்து நாடகக்குழு நடத்தி வந்தார். இவரை தன்னுடன் கல்கத்தாவுக்கு அழைத்து சென்றார் அண்ணன். அங்கு அவரது பாடசாலையில் கல்வி கற்றதுடன் அவருக்கு உதவியாக வீடுகளுக்கு சென்று பூஜ்யம் செய்தார். தட்சிணேஸ்வரம் பவதாரிணி காளி கோயிலில் அர்ச்சகர் வேலை கிடைத்தது. தங்குவதற்கு அறையும் ஒதுக்கப்பட்டது. ராமகிருஷ்ணர் தன் வாழ்வில் பெரும்பகுதியை கழித்தது இங்குதான். காளியை நேரில் காண வேண்டும் என்ற ஏக்கம், ஆவல் தீவிரமானது. கடும் தியானம் மேற்கொண்டும் அது கைகூடாததால் காளி கையில் இருந்த வாளை உருவி உயிரை மாய்த்து கொள்ளவும் முயன்றார். உடனே சுயநினைவை இழந்ததாகவும் ஒரு பேரானந்த ஒளி தன்னை ஆட்கொண்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பிறகு அவரது நடவடிக்கைகள் அசாதாரணமாக இருந்தன. பித்து பிடித்து விட்டதாக பயந்து போன அம்மா திருமண ஏற்பாடுகளை தொடங்கினார். பிற்காலத்தில் உலகமே அன்னையாக போற்றவிருந்த சாரதா தேவி எங்கு இருக்கிறார் என்று சொன்னதோடு அவரையே மனம் செய்து வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். ராமகிருஷ்ணர் அனைத்து பெண்களையும் காளியின் அம்சமாகவே போற்றியவர். தன் மனைவியையும் அலங்கரித்து பூஜை செய்து அவரது காலில் விழுந்து வணங்குவார். பைரவி பிராமணி என்ற பெண்ணிடம் தாந்திரிகமும் தோதாபுரி என்பவரிடம் அத்வைத வேதாந்தமும் கற்றார். சமாதி நிலையில் 6 மாதங்கள் இருந்தார். ராமர், கிருஷ்ணர், கீதை, ராதையின் காட்சி கிடைத்ததாக கூறியிருக்கிறார். இவர் புகழ் பரவியது. ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அவர்களில் முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். தன்னை நாடி வருவோருக்கு எளிமையான ஆன்மீக தத்துவ யதார்த்த கதைகளை கூறி மகத்தான விஷயங்களை புரிய வைப்பது ராமகிருஷ்ணரின் வழக்கம். இவரது உபதேசங்கள் உபதேசத்துக்கு சமம் என்பார் விவேகானந்தர். ராமகிருஷ்ணரை காளியாகவும் ஜிவனாகவும் பார்த்ததாக சீடர்கள் கூறியுள்ளனர். ராமனாக கிருஷ்ணனாக வந்தவன்தான் இப்போது ராமகிருஷ்ணனாக வந்துள்ளான் என்று தன்னிடம் அவர் கூறியதாக விவேகானந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வாழ்ந்த ஒப்பற்ற ஆன்மீக குருவும் வங்கம் தந்த ஆன்மீக போராளியுமான ராமகிருஷ்ணர் ஆகஸ்ட் 16, 1886 காங்கிரஸ் தொடங்கி 1 வருஷம் பிறகு 50வது வயதில் மறைந்து விடுகிறார். இந்தியாவோட ஆன்மீக குரு தான், ஆன்மீக குருவே இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெருமையான ஆள், முக்கியமான நபர். பிப்ரவரி 18ஆம் தேதி இவர் போட்டித்தெரு வினாக்களில், சமூகவியல் பாடங்களில், ஆன்மீக இலக்கியங்களில் தவிர்க்க முடியாதவராக இருக்கிறார். 1836 அந்த 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் பிறந்திருக்கிறார். பள்ளி படிப்பில் நாட்டம் இல்லை. தன்னுடைய மனைவியை கல்யாணம் முடிச்சு வச்சுடுறாங்க. மனைவியை கையில் காலில் விழுந்து வழங்குறாரு. அந்த மாதிரிலாம் நம்ம சில நேரம் கனவு கண்டுகிட்டு இருப்போம், தன் மனைவியை பூஜிக்க வேண்டும், தன் மனைவியை அலங்காரப்படுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்று கனவு காண்போம், கற்பனை செய்வோம். அதுபோல் ஆல்ரெடி ஒருத்தர் செஞ்சிருக்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதை உங்கள் மனதில் பட்ட கற்பனை அடிப்படையில் நீங்கள் செய்யலாம். அவர் செய்த உருவம் வேறுபாடாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அலங்கார பொருட்கள் வேறையாக இருக்கலாம். நீங்கள் அலங்கரிக்க வேண்டாம் என்பதில்லை. ஏற்கனவே ஒருத்தர் செய்து விட்டார், அதை செய்ய வேண்டாம் அப்படின்றது. அதை மாற்று வழிகளில் வேறு சிறப்புத்தன்மைகளில் நீங்கள் செய்யலாம். உங்கள் மனைவிமார்களை, அதாவது கணவன் தன்னுடைய மனைவிமார்களை, தன் மனைவியை பூஜிக்கலாம், அலங்கரிக்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவில் வாழ்ந்த ஒப்பற்றனா தன்னிகரற்ற ஆன்மீக குரு, வங்கம் தந்த வங்கதேசத்தில் பிறந்தவர், போராளியான ஆன்மீக போராளியாகவும் இருந்திருக்கிறார். ராமகிருஷ்ணர் ஆகஸ்ட் 16, 1886 50 வயதில் மறைந்தார். முக்கியமான ஒரு ஆளுமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நன்னாளாம் பொன்னால் நிறைவு பெறுகிறது. நாளை தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு தாத்தாவை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.